GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோட உசிலம்பட்டி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐயப்பன் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நான் அறிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் ரெட்டலையில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ திமுகவில் இருந்து ஜெயிச்ச முதலமைச்சரை பார்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவீங்கன்னு சொன்னதில்லை. ஒவ்வொரு சட்டப்பேரவையினுடைய கடைசி கூட்டத்தொடருமே வந்து ஒரு மெமரபுளாக முடியும். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வந்து நீங்கள் தான் கடைசியாக பேசி முடிச்சு வச்சிங்க. அது வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. ஏன் இந்த டிரான்சிஷன்? இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கான முன்னறிவிப்பா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு ஐபிசி தமிழ் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, நிகழ்வு என்பது சட்டப்பேரவையானது நிறைவான 5 ஆண்டுகள் நிறைவு வருகின்ற அந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவுரையாற்றினார்கள். அதற்கு பின்பு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை கூறினார்கள். அந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அதிமுக வந்து அன்று கலந்து கொள்ளவில்லை, யாருமே கலந்து கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நிறைவுரையாக என்னை அழைத்து பேச சொன்னார்கள். என்னுடைய தொகுதிக்குட்பட்ட எங்கள் கல்லர் சீரமைப்பு துறைக்கு தமிழ்நாடு செய்த அந்த சாதனை, தமிழ்நாடு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு செய்த அந்த சாதனைகளை சொல்லிவிட்டு, மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக தான், அதிலே அம்மாவுடைய ஆசியும் தலைவர் புரட்சித் தலைவரின் ஆசியும் கிடைக்கும் என்று தான் நான் கூறியது உண்மைதான். அது யாருடைய தூண்டுதலும் இல்லை. கூட அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் அண்ணன் கூட இருந்தார், அவருடைய தூண்டுதலும் இல்லை. ஓபிஎஸ் பேச வேண்டியது நீங்கள் பேசுனீங்களா? ஓபிஎஸ் அண்ணனை தான் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வந்து பேச சொன்னார். ஆனால் என்ன காரணமாக தெரியல, அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஐயப்பன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பேரவைத் தலைவர் வந்து என்னைய பேச சொல்லி. அதான் ஓபிஎஸ் பேச வேண்டியது உங்களை வச்சு பேச வச்சிட்டாரான்னு கேட்க. பேசியிருந்தா என்ன பேசியிருப்பான்றது எனக்கு தெரியாது. அவர் இப்படித்தான் பேசணும்ன்றலாம் சொல்லலை, நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நான் வந்து என்னுடைய தொகுதி கோரிக்கை, இந்த நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகள், அதை பற்றி 4 வரி பேசிட்டு முதலமைச்சரை வாழ்த்திட்டு, அண்ணன் ஓபிஎஸோடைய வாழ்த்துக்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அவையில் அமர்ந்துட்டேன். இதுதான் நடந்தது. இது முடிச்சுட்டு வெளியே வந்து ஓபிஎஸ் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அப்பவும் நீங்கள் பக்கத்துலேயே தான் இருந்தீங்க. கூட அந்த நாளில் வந்து 2 முறை முதலமைச்சரை ஓபிஎஸ் வந்து சட்டப்பேரவையிலே சந்திச்சிருந்தார். பேரவை நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு முறையும் அப்புறம் ஒரு முறையும் சந்திச்சிருந்தார். முடிச்சுட்டு வெளியில் வந்து திமுக தான் அடுத்தும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்படியே கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2011 2006-11 திமுக ஆட்சி முடியுது. அன்றைக்கி ஓபிஎஸ் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர். அப்போது ஓமந்தூராரில் கெட்டப்பட்டிருந்த அங்கே வந்து சட்டப்பேரவை நடந்தது. கடைசி நாள் வெளியில் வந்து சொல்கிறாரு, 11 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்ன ஓபிஎஸ் அடுத்த திமுக ஆட்சியில் மறுபடியும் திமுக ஆட்சி வரும் அப்படின்றார். இந்த மாற்றம் ஏன் வந்துச்சு? அதாவது தமிழ்நாட்டு மக்களின் மனநல ஒன்று. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனையை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி வந்து எதிர்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களிடம் இந்த திமுக அரசை பற்றி எதிர்ப்பு கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. மேலும் வந்து ஒரு என்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடி தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறாரோ 2017 அவர் வந்து தோல்வி முகமாக தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கு அந்த அதிமுக இயக்கத்தில் இருக்கிற தலைவர் பூரா வெளியேறிவிட்டார். அவர்களை பூராமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றி விட்டார். அதுதான் உண்மை. அதனால் இது வந்து அந்த தலைவர்கள் வெளியேற்றப்பட்டதுனால, அது மட்டுமல்ல, தென் மாவட்டத்துக்கு வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து
அவசர கோலத்தில் வந்து 2021 அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் அரசாணை பிறப்பித்தனால தென் மாவட்ட மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்தி இருக்குது. இந்த எடப்பாடி அரசு மீது நிறைய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியினால தான் இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அண்ணன் ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து வருகின்ற 2026 பொது தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற வார்த்தையை வெளி உலகத்துக்கு சுட்டி காட்டியது உண்மை. நீங்கள் அதிமுக கரவேட்டி கட்டிருக்கீங்க, பாக்கெட்டில் இன்னும் ஜெயலலிதா படம் தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ரெட்டையில் ஓட்டு போட்ட அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்குவாங்களா? ரெட்டையில ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்களை நான் டெய்லி வணங்கிட்டு தான் இருக்கேன். தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு இல்லை. இன்றைக்கி சூழ்நிலையில் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு அவரை சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு அண்ணன் ஓபிஎஸ்ஸு சென்ற மாதம் நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது பெரியவெல்லாம் பண்ணை வீட்டிலேருந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லி பேட்டி கொடுக்குறாரு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணே, அண்ணன் தினகரன் அண்ணே, 2 பேரும் எங்கள் இந்த பிரிஞ்சு கிடக்கிற சக்தியை ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கீழே தரந்தாழ்ந்து கீழே இறங்கி வந்து பேட்டி கொடுக்குறாரு. நம்ம கட்சியை விட்டு நீக்கினவரை அவர் மீது எதிர்ப்பே இல்லாமல் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அப்படின்னு வாய் விட்டு வாய் நிறைய மனசார கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிட்ட மறுகணமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு அது முடிஞ்சு போன கதை, பன்னீர்செல்வத்தை பற்றி பேசாதீங்க, அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லி சுத்தமாக கதவை லாக் பண்ணிட்டார். இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, அண்ணன் நாங்கள் ஓபிஎஸ் அண்ணன் பின்னால் இருக்கோம், அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து கட்டுப்போகிறோம்னு சொல்லி செயல்பட்டு. இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்க்கலை அப்படின்றதுக்காக திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட திமுக பக்கம் போகிறத வந்து அதிமுககாரங்க ஏற்றுக்குவாங்களா? இப்போ வரைக்கும் ஓபிஎஸ்க்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. ராமநாதபுரத்து ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்படின்னா அவர் அதிமுகவை கிளைம் பண்ணார், அதிமுகவில் அவருக்கு அவமானம் நடந்தது, பொதுக்குழுவில் வந்து அவர் அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கரிசனம் வந்து அவர் மேலே இருந்தது. இப்போ அவர் அதை அப்படியே வந்து திமுக பக்கம் போகிறாரு, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக ஒரு திமுக ஆட்சி வரும்னு பேசிட்டார் அவர். இதுக்கு மேலே வந்து அங்கே ஒன்றும் இல்லை. கரிசனம் எல்லாம் வெறுப்பாக மாறிடாதா ஓபிஎஸ் மேலே? கண்டிப்பாக வந்து வெறுப்பாக மாறாது. அன்னைக்கு அவர் சுயேட்சை சின்னத்தில் தான் நின்றார். ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் தான் நின்றார். அது எப்படி எதிர்ப்பாக மாறும்? இவர் தான் நான் இன்னைக்கு நேற்று கூட கேட்கும்போது அந்த பேட்டியில் சொல்லும்போது இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு தானே சொல்லிட்டு வர்றார். இன்னொன்று சொன்னார், நான் சங்கரமடத்துக்காக போகிறது அப்படின்னாரு. ஆமாம், வேறு வழி. அவர் வந்து அரசியல் பண்ணணும், ஒன்று மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்து டெய்லி பேட்டி கொடுக்கும்போது இந்த இயக்கம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்ச பிறகு அவர் எங்கே போனோன்னா யார் என்ன கேட்க போகிறாங்க? அவர் எங்கேயும் போகலாம், அவர் அரசியல் பண்ணணும்ல. அரசியல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஜெயிக்கிற பக்கம் போய் நிற்கணும். அதனால தான் அண்ணன் வந்து ஜெயிக்கிற பக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்தப்போ ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற நியாயமாக சொல்லப்பட்டது, அம்மா அடையாளம் காட்டின நபர் இவர் தான். அம்மா 2 முறை வந்து இவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு முறை முதலமைச்சர் ஆனார். கிட்டத்தட்ட வந்து அம்மாவுடைய லெகசியை வந்து இவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லி அவரை அடையாளம் காட்டினீங்க. அது திமுக பக்கம் போயிட்டு அதெல்லாம் பேச முடியுமா? அந்த கட்சி கட்சிக்கே வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. தூக்கி எறிஞ்ச பிறகு அவருடைய நிலை என்ன? அண்ணன் ஓபிஎஸ்னுடைய நிலை என்ன? அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சங்கரமடத்துக்காக போக முடியும்? காய் வெட்டி கட்டிக்கிட்டு அரசியல் பண்ணணும்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்ல. அவன் என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னு சொல்லி உண்மையாக சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கீங்க. அப்ளிகேஷன் போடலை, உண்மையை உறக்க சொன்னார். ஏன் சொன்னார்னா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுருக்க சாதனைகள், அந்த சாதனைகளெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கக்கூடிய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவென்று வழங்குகிற திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை, அன்புக்கரங்கள் திட்டம், இப்படி ஏழை எளிய மக்கள் மகளிர்
பஸ்ஸு மகளிர் உரிமை பஸ்ஸு திட்டம், இப்படி ஏழை மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வருமானத்தை மிச்சம் பண்ணக்கூடிய திட்டத்தை வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்திருக்கு. அப்படி கொண்டு வரும் பொழுது மக்கள் ஏற்றுக்கக்கூடிய திட்டம், மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய திட்டம் அந்த திட்டம்லாம். அதனால் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து அந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு. திமுக கூட போகிற முயற்சியில் அது அவருடைய முயற்சி, என்ன முடிவு என்னவோ அந்த முடிவு தான் என்னோட. ஓபிஎஸ் கூட ஒரு போன வருஷம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து தென் மாவட்டத்திலே பார்க்கும்போது நிறைய பேர் கூட இருந்தீங்க. அப்போது தர்மருக்கு ராஜ்யசபா பதவி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மொத்த பிரச்சனையுமே ஆரம்பித்து ஓபிஎஸ் கட்சியை விட்டே வெளில வந்துட்டார். இப்போ தர்மரை எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாரு. ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் நிற்கும்போது தர்மர் ஒத்துழைப்பு கொடுக்கல, 100% ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒரு கிளைச்செயலாளரை கூட தூண்டி விட்டு நீங்கள் தேர்தல் வேலை பாருன்னு சொல்லலை. நாங்களாம் அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்தோம். முதுகுளத்தூர் தொகுதி முழுக்க நாங்கள் பொறுப்பாளராக இருந்தோம். எங்கள் முதுகுளத்தூர் தொகுதியிலலாம் 11,000 ஓட்டு லீடிங் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் அன்னை பலாப்பழ சின்னத்துக்கு கொஞ்சம் இன்னும் கூடுதலாக ஓட்டு வாங்கியிருப்போம். எங்களுக்கு அந்த அமைப்பு கட்டமைப்பை வந்து உருவாக்கி தரல தர்மர். அவர் அந்த பதவி வாங்கினாரே தவிர அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கி தரல. அந்த கட்டமைப்பு உருவாக்கி தராதனால அப்போயே தேர்தல் நேரத்திலேயே வந்து ஓபிஎஸ் வந்து அவரை கடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த பாராளுமன்ற நிதி, அந்த நிதியை அந்த தொகுதி மக்களுக்கு செய்யாமல் துவரிமானில் இருக்கிற ஆற்று பக்கம் தடுப்புச்சவர் போடுறார். கோடி ரூபாய்க்கு நிதி கொடுத்து தடுப்புச்சவர் போடுறார். இங்கே என்ன அவர் தடுப்புச்சவர் போட வேண்டிய கிடக்கு? அதெல்லாம் அவர் சுட்டி காட்டி ஏன் அப்படி படுத்துற தொகுதி மக்களுக்கு அந்த புளியங்குடின்ற ஊரில் ஓட்டு போடலை. தருமர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து புளியங்குடியில் ஓட்டு கேட்டுருக்காரு. அவருடைய சொந்த ஊர், அவர் வீட்டு முன்னால் நின்று ஓட்டு கேட்குறோம். அப்போ ஓட்டு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் இந்த ஆள் எதுக்கு குட்டியாந்தீங்க, இந்த ஆளை இறங்கி போக சொல்லுங்க, நாங்கள் ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி தருமரை வந்து அவ்வளவு அவமானமாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்துட்டேமேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். ஓபிஎஸ் வந்து வேதனைப்பட்டார். அவரெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய துரோகி, சமுதாய துரோகி. ஓபிஎஸ் அண்ணனுக்கு மட்டும் துரோகி இல்லை, சமுதாயத்துக்கே துரோகம் பண்ணவர். அவரை வந்து தேசியம் தெய்வம் இரு கண்கள் என்று போற்றி வந்த ஐயா பசுமன் ஐயா வந்து அவருடைய ஆன்மா மன்னிக்காது. இதுதான் உண்மை. 2024 ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்டப்போ இந்த விமர்சனம் வந்து தொடங்குச்சு. அது வந்து ஒரு ஜாதி ரீதியாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அங்கே போயுமே கூட வந்து அவர் சமுதாய ரீதியிலான தலைவர்களை தான் வந்து பார்த்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா ஆன்மாவிலேருந்து முத்துராமலிங்க தேவர் ஆன்மாவுக்கு போயிட்டீங்க. ஒரு ஜாதி கட்சி ரேஞ்சுக்கு வந்து சுருங்கின மாதிரி தெரியுது. இல்லை, அங்கே உள்ள சூழ்நிலைக்கு நம்ம முத்துராமலிங்க தேவர் தானே எடுத்துக்கிறேன். அந்த உள்ள சூழ்நிலைக்கு, அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் புரட்சித் தலைவர் அம்மா அவங்க தான் தலைவர். அங்கே உள்ள சூழ்நிலைக்கு நம்ம ஐயா பசுமன் ஐயாவை தர, பசுமன் ஐயாவுக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஜாதி தலைவர்னு பார்த்தா தங்க கவசம் கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்த தங்க கவசம் இன்றைக்கி எத்தனையோ கோடி உயர்ந்துருச்சு. அம்மா நாங்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறதே இல்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர் வழியில் பயணிக்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வழிகாட்டுதலோடு தான் எங்களுடைய பயணம் இருக்குது. இதில் வந்து அங்கே உள்ள சூழ்நிலைக்கு அவர் நடந்துக்கிட்டதுக்கு ஐயா பசுமன் ஐயா ஆன்மா மன்னிக்காதுன்றதை சொல்கிறதுல தவறு இல்லை. இப்போது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் திருப்பி கட்சியில் சேர்த்துக்கல, தர்மர் துரோகம் பண்ணிட்டார், இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க. ஆனால் திமுக பக்கம் போய் சேர்றதுக்கான ஒரு நியாயமாக இதெல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சங்கரமடத்துக்காக போக முடியும், இதை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு இமேஜினரிக்கு வந்து நான் வந்து ராம்நாட்டில் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள், ஓ பன்னீர்செல்வத்துக்கு நடந்த அவமரியாதையினால் அவருக்கு பலாப்பழத்தில் ஓட்டு போட்ட ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணணும்னா ஏன் பண்ணணும்? எனக்கு திமுக பிடிக்காது, நான் ரெட்டலை காலங்காலமாக ஓட்டு போடுற ஒரு ஆள். ஓபிஎஸ்க்காக நான் பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டேன். இப்போ நான் ஏன் ஓபிஎஸ்க்காக உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்? இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அண்ணன் வந்து ஓபிஎஸ் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வேறு வழி வந்து வேறு எல்லா பக்கமும் கதவு மூடப்பட்டிருக்கு. எல்லா பக்கமே கதவு மூடப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பேட்டியை நீங்கள்
கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியிலே தெரியும். அப்படி சொல்லும் பொழுது எல்லா தரப்பு மக்களும் வந்து அவர் பேசுகிறத வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளும் அடிப்படையில் கண்டிப்பாக அவர் யாரை கை நீட்டுறாரோ அவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை, இப்போ இவ்வளவு நாள் ஓபிஎஸ் வந்து அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொன்னார். அதிமுக ஒருங்கிணைறதுடைய நோக்கம் வந்து திமுகவை தோக்கடிக்கிறது. அதுக்காக அதிமுக அனுதாபிகள் ஓபிஎஸ் பக்கம் நின்றாங்க. அது சரி. இப்போ யாரை தோக்கடிக்கிறதுக்காக அதிமுக ஒருங்கிணைன்னு இவர் சொன்னாரோ அவங்க பக்கம் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதை நான் ஏன் ஏத்துக்கணுன்ற ஒரு கேள்வியை அதிமுக காரர் ஒருத்தர் முன் வச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லா கதவும் இழுத்து மூடப்பட்டிருக்கு. அது ஓபிஎஸ்ன்ற தனி மனிதருடைய பிரச்சனை இல்லையா? இவ்வளவு நாள் ஓபிஎஸ் முன் வச்சது அதிமுகன்ற ஒரு பேர் இயக்கத்தோட பிரச்சனை. இந்த இயக்கம் சிதறுண்டு கிடக்கு. இந்த இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் தனித்தனி பார்ட்டா இருக்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டுதுன்னு அவர் சொன்னது எல்லாமே அதிமுகவோட நல்லதுக்காக சொன்னார். அதனாலதான் பலாப்பழத்தில் அவர் நின்னப்போ ரெட்டலையை தோக்கடிக்கிறதுக்கு மக்கள் அங்கே துணிறாங்க. அதிமுகவுடைய அனுதாபிகள் ரெட்டலை தோக்கடிக்க துணிறாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ்ன்ற ஒரு தனி மனிதருக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காக ஒரு திமுக பக்கம் போய் நின்னா அவங்க ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்? ஓபிஎஸ் என்பவர் தனி மனிதன் அல்ல. அவர் வந்து தனி மனிதன் அல்ல. அவருக்குண்டு அந்த முக்குளத்து மக்களுடைய பின்பலம் நிறையா இருக்குது. அவர் எங்கு சென்றாலும் அந்த முக்குளத்து பின்பலம் அவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் திமுக பக்கம் செஞ்சார் அப்படின்ற கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி வந்து எல்லா கதவும் அடைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலில் நின்றாலும் அந்த தேர்தலில் வந்து தோல்வி முகத்தை தான் சந்திக்கிறார். 11 தோல்விகளை சந்தித்து விட்டார். வருகின்ற 2026 12வது தோல்வி, மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார். அதற்கு வந்து அந்த தோல்வியை கொடுப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால் வந்து அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் வந்து தனிநபர் கிடையாது. அவருக்கு பின்னால் ஒரு சலமுள்ள சமுதாயம் இருக்கிறது. அந்த சமுதாயம் கண்டிப்பாக அவரை வந்து தூக்கி பிடிக்கும். இல்லை, இப்போது நான் உங்கள் லாஜிக்கே வரேன். ஓபிஎஸ் பின்னாடி முக்குளத்தூர் சமூகம் இருக்குது அப்படின்னா அது ஓபிஎஸ் பின்னாடி மட்டும் இல்லைல்ல, டிடிவி பின்னாடியும் இருக்குது, சசிகலா அவர்கள் பின்னாடியும் இருக்குது. ஆனால் எல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து தனித்தனியாக சிதறுண்டில் இருக்கீங்க. இப்போ அதிமுக சிதறுண்டு தனித்தனியாக இருக்குது அப்படின்றதனுடைய அந்த சொன்னதே வந்து ஒரு சமுதாயம் வந்து அதிமுகவுக்குள்ளே ஒடுக்கப்படுது, அவங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது அப்படின்னா. ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களாக பார்க்கப்படுறவங்களே தனித்தனியாக நிற்கிறீங்களே. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் வந்து பதவிக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து முன்வைக்கிறார். அது வந்து ஒரு ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா? ஆனால் டிடிவி வந்து ஒரு முதலமைச்சர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்தவர். அம்மா இருக்கும்போது பெரிய ஜாம்பவானாக இருந்தார். தமிழ்நாடு முழுக்க வளம் வந்தவர் அண்ணன் டிடிவி வந்து ஆனால் ஓபிஎஸ்ஸை அடையாளம் காட்டினவர் அவர். அம்மாட்ட அடையாளம் காட்டினவர் அவர் தான். அதே மாதிரி அவரை முதலமைச்சராக 2 முறை முதலமைச்சராக 3வது முறை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான். அவருக்கு பின்னால் வந்து அண்ணன் எடப்பாடி வந்து முதலமைச்சராகிறதுக்கு டிடிவி தினகரன் தான் அங்கே முன்னின்று செயல்பட்டார். அப்படி முதல்வர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் அப்படி பேசுகிறாருன்னா அவர் சென்றிருக்க இடம் அப்படி பேச வைக்குது. இன்றைக்கி அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறேன்னு தானே சொல்கிறார். என்றைக்கு அவர் முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொன்னார்? அவர் இந்த 8 ஆண்டு காலத்தில் என்ன சொல்லி வந்தார்? நான் தூக்கு போட்டுக்கிறேன்னு தான் சொல்லி பேட்டி கொடுத்தாரு. இன்றைக்கி என்ன நிலைமை? அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம். அந்த அரசியல் வந்து எதையும் பேச சொல்லும். அந்த சூழ்நிலையில் அண்ணன் எவ்வளோ தூரத்தில் இருந்தவர் அவர் கீழே இறங்கி பேசுகிறாருன்னா அது உண்மையிலே அது வந்து நம்ம அவர்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும். ஏன் அப்படி பேசுகிறீங்க? தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்கு இருக்கிற பலமாக சொல்லப்பட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முக்குளத்தூர் சமூக மக்களுடைய வாக்குகள் தான். இப்போ அதே இதை வந்து டிடிவியும் கிளைம் பண்ணுவாரே. கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு போக வாய்ப்பு இல்லை. அதாவது இல்லை நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். அவர் வந்து தனியாக அமமுக இயக்கத்தை நடத்திக்கிட்டு தனிப்பட்ட முறையில் இருந்தார். தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது உண்மைதான், எல்லாமே பிரிப்பாங்க. என்றைக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சு பழனிசாமி அண்ணன் கைகோர்த்தாரோ அன்றைக்கே வந்து அவருடைய அந்த அமமுக தொண்டர்களே கொஞ்சம் சரிவடைந்துட்டு விட்டார்கள். உண்மை கள நிலவரம் தான். நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கள நிலவரம் தெரியும். அதனால் வந்து இதில் வந்து அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்றதில் அதில் இருந்து உடன்பாடு கிடையாது. ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா அதிமுகவை நடத்திக்கிட்டு இருந்தப்போ டிடிவி தினகரன் தனியாக அங்கே வேட்பாளர்களை போடுறாரு. அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிற அளவுக்கான விஷயத்தை வந்து அவரால் பண்ண முடிஞ்சது.
இப்போ ஒரு எடப்பாடி கூட போய் சேர்ந்துருக்கும் போது எடப்பாடிக்கு அது பலம் தானே. உங்களால் எந்த அளவுக்கு அந்த வாக்குகளை உடச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஓபிஎஸ் அண்ணனுக்கு பிரியம் அப்படின்னு, அதே நிலைமை தான் டிடிவி அண்ணன் தனியாக நிற்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மக்கள் செல்வாக்கு, அந்த சமுதாய செல்வாக்கு வந்து உடனே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த செல்வாக்கு என்பது சரிஞ்ச நிலையில் தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆனால் டிடிவி தினகரன் அண்ணனுக்கு மக்கள் ஆதரவுன்றது குறைஞ்சிட்டு வருது. அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய அடிப்படையே வந்து திமுக எதிர்ப்பு தான். அது திமுக எதிர்ப்பில் தான் அந்த கட்சியை வந்து கட்டமைக்கப்படுது. ஓபிஎஸ் வந்து திமுக ஆதரிக்கிறார், அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண அதிமுக தொண்டர், நீங்கள் ஒரு எம்எல்ஏ இல்லை, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பிடிக்கல, உங்கள் முன்னாடி 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று திமுகவையும் சேர்த்து எதிர்க்கிற சசிகலா ஒரு வாய்ப்பு, இன்னொன்று திமுகவை ஆதரிக்கிற ஓபிஎஸ் ஒரு வாய்ப்பு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் பண்ணி அவர் எதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் வந்து திமுக ஆதரிக்கிறாரு, எதற்காக சின்னம்மா திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலையை வந்து உற்று நோக்கி பார்ப்போம். மேற்கொண்டு வந்து திமுக எதிர்க்க சின்னம்மா நேற்றைய தினம் வந்து சின்ன இது கட்சி கொடி போட்டாங்க. நாங்கள் கட்சியை வந்து பேர் வந்து விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக அதை செய்யணும்? போய் நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் டிடிவி தினகரன் இதில் போய் பாஜக கூட்டணியில் சேர்ந்த மாதிரி இவங்களும் அதில் போய் சேர்ந்து நாங்கள் ஆதரவு ஆரம்பிட்டு போயிடலாம்ல. அது எதிர்ப்பு கிடையாது. அப்போ அங்கே எதிர்ப்பை வந்து காமிக்காமல் அங்கே எதிர்ப்பை காமிக்கிறோம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவை தான் தர்றாங்க. அது சின்னம்மா வந்து எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு நான் எதிர்ப்பு வந்து ஆதரவு தாரம்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கு தான் கண்டிப்பாக வந்து சின்னம்மா ஆதரவு தராங்க இல்லையா. இந்த சின்னம்மா வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தரோம்னா நேரடியாக அங்கே போயிடலாம். இந்த கட்சியை ஆரம்பித்து கட்சியை வளர்த்து இந்த கட்சி மூலம் அவங்களுக்கு வந்து ஆதரவு தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஓபிஎஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஓபிஎஸ் தான் சூஸ் பண்ணேன். சசிகலா சிறையிலிருந்து விடுதலையானப்போ 2021 அன்னைக்கு அமைச்சர் அந்த ஜெயக்குமார் ஒன்று சொன்னார், சசிகலா வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு. 2022 அதிமுகவுக்குள்ள இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை விவகாரம் வெடிச்சதுலேருந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக சொல்கிறது ஓபிஎஸ் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்றதும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே உண்மையாகிடுதே. சசிகலா ஓபிஎஸ் 2 பேருமே வந்து திமுகவோட பி டீம் ஆயிடுறாங்களே. ஜெயக்குமார் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இயலாத நிலைமையில் இருக்காங்க. எதற்காக இவங்களை வந்து கட்சியை விட்டு நிற்கணும்? என்ன தவறு பண்ணாங்க? ஓபிஎஸ் என்ன தவறு பண்ணார்? சின்னம்மா வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கின ஒரே குற்றம், சின்னம்மா பண்ண தப்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போன குற்றம் ஒன்று. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தாங்கி பிடிச்சது தான் குற்றம். அன்றைக்கே 11 எம்எல்ஏ வச்சுருந்தார், வெளியேறிட்டான்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்த்துருக்கான். அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்த அண்ணன் ஓபிஎஸ், அன்னைக்கு உன்னைய முதலமைச்சராக்குன சின்னம்மா, இவங்கெல்லாம் அன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேற்றிட்டு நான் தான் கட்சி நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி கூப்பாடு போட்டுக்கின்ற பழனிசாமிக்கு பாடம் போட்ட வேண்டும்னு தான் இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் வெளியே இருந்து செயல்படுறாங்க, வெளியே திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இவங்களுக்கு தான் கதவு அடைக்கப்பட்டது, எடப்பாடி சைடிலேருந்து கதவு அடைக்கப்பட்டது. அதனால் ஒன்று ஓபிஎஸ் அண்ணன் வந்து அரசியல் பண்ணணும், அரசியல் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லை, வேறு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். இன்னும் எதிரியை வந்து இன்னும் பலநிலைக்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு செயல்படுறாரு. பாஜகவை நம்பி வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டீங்களோ? பாஜகவை நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சி தலைவர் அம்மா 30 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி ஆண்ட அந்த இயக்கம் மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து காரணம் இல்லாமல் தூக்கி எறிஞ்சிட்டார். அவர் புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு, 10 மாவட்ட செயலர் வழிமொழின்னு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகி இருக்கணும்னு சொல்லி ஒரு பொதுச்செயலாளருக்கு தகுதியை உருவாக்குறாரு. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பைலா, அந்த பைலாவை எந்த காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குன்னு தனி சட்டமே போட்டிருக்கார், எழுதி வச்சிருக்கார். அப்படி ஒரு தொண்டைன்னா பொதுச் செயலாளர் ஆகணும்,
அந்த பொதுச் செயலாளரை ஒரு தொண்டை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தின் வேறுகளாக கிளைக்கலை செயலாளர்களை வச்சுருந்தார் புரட்சித் தலைவர். அதை வந்து உடச்சிட்டு நான் தான் எல்லாமே என்னுடைய இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வளம் வந்து எடப்பாடி பண்ணது தனி. இப்போது ஓபிஎஸ் வந்து யார்கிட்ட கேட்டு தர்மயுத்தம் உட்கார்ந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தர்மயுத்தம் உட்கார சொன்னவருமே அது வெளில சொல்லியிருக்கிறார். தர்மயுத்தத்தை முடிச்சுட்டு போய் எடப்பாடி கூட திருப்பி ஏன் சேர்ந்தாருன்றதை ஓபிஎஸ்ஸே வெளில சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடி சொல்லி தான் போய் சேர்ந்தேன் அப்படின்றது. நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொல்கிறார் வந்து அமித்ஷாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டேன், இந்த கட்சியை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. எல்லா இடத்துலையுமே ஒரு பாஜகவை நம்ப தானே செஞ்சார். பாஜக அவர் மொத்தமாக கை விட்டுருச்சான். பாஜகவுடைய கைக்கூலியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால பாஜகவால் பேச முடியலை. அவரை சேர்த்துக்கின்றேன் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன தாரக மந்திரம் போட்டு வச்சாரோ தெரியல. அந்த பாஜகவுடைய கேட்டையும் வந்து இழுத்து மூட வச்சுட்டாரு. இதுதான் நிலைமை. ஸோ இப்போ ஓபிஎஸ்க்கு பாஜகவோட கதவும் மூடப்பட்டுருச்சு. கண்டிப்பாக பாஜக சொல்லி தான் வந்து ஓபிஎஸ் எல்லா வேலைகளையுமே செஞ்சார். ஸோ அவங்களுமே கைவிட்டாங்க அப்படின்னா இப்போ பாஜக யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தானே செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். பாஜக வந்து இந்த கட்சி வந்து உடஞ்சிடக்கூடாது, இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பாரத பிரதமர் மோடி வந்து பேசி 2 பேர்த்தையும் இணக்கமாக இணைச்சி வச்சார். அன்றைக்கி 4.5 ஆண்டு காலம் சுயநலத்துக்காக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை தாங்கி பிடிச்சி ஆட்சி ஆண்டுட்டார். ஆண்ட பிறகு இன்றைக்கி அவருடைய தயவு தேவையில்லை. கட்சியை வந்து நம்ம கவலையறம் செஞ்சுக்கிடுவோம். அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. கட்சி நம்ம கைக்கு வந்தால் போதும் அப்படின்ற சிந்தனையில் அங்கே பிஜேபியோட உறவாடி பிஜேபி வந்து அவர்களுடைய ஒரு மந்திரம் போட்டு இவரை வந்து உள்ளே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு பழனிசாமி தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலத்துக்காக வந்து அந்த ஆட்சியை வந்து 4 வருஷம் ஓபிஎஸ் வச்சு அந்த ஆட்சியை நடத்தினார். ஓபிஎஸ் எதுக்காக வந்து 4 வருஷம் ஆதரவு கொடுத்தார்? அவருக்கு ஏதாவது ஒரு சுயநலம் இருந்துச்சு அதில்? அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய ஆட்சி 4 வருஷம் அம்மாவால் தமிழ்நாடு முழுக்க உடல்நல சரியில்லாத நேரத்தில் அம்மாவே தமிழ்நாடு முழுக்கும் சென்று 234 தொகுதிகளும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி அம்மா தான் அந்த ஆட்சியை உருவாக்கி வைத்தார்கள். அப்படி அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சி கண்டிப்பாக வந்து கலைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்வான எண்ணத்தில் அம்மா மீது பற்றுள்ள அம்மா பக்தனாக இருந்த அன்னை ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார். அதனால தான் வந்து அந்த அனுபவிச்சு விட்டு 5 ஆண்டுகள் முழுமையாகவுமே தோற்று அடுத்து வந்து ஒரு ஆளை சக்தி இல்லைல்ல, மறுபடியும் என்ன ஆயிருக்கணும், மறுபடியும் முதலமைச்சர் ஆயிருக்கணும்ல. அண்ணன் பழனிசாமி அண்ணன் 2021 முதலமைச்சர் ஆயிருக்கணும்ல, ஆக முடியலை. அதுக்கு என்ன காரணம்? 10.5% இடஒதுக்கீடை வந்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சிட்டு போயிட்டார். அதனால் தென் மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து இவருக்கு தென் மாவட்டத்தில் நல்லா முக்குளத்தோர் நிறைய ஆதரவு இருக்குது. இந்த ஆதரவுனால நாளைக்கு நம்ம அந்த பொதுச்செயலாளர் கட்சி பதவியும் பறிக்கப்படும் அப்படின்ற எண்ணத்தில் இவரை வந்து டக்குன்னு பொதுக்குழுவை கூட்டி தூக்கி அனுப்பிச்சார். இதுதான் நடந்தது. குளத்தூர் பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவு இருக்க தானே செய்யுது. ஆர்வி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கார், செல்லூர் ராஜ் அவர் பக்கம் தான் இருக்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பக்கம் தான் இருக்கார், ராஜன் செல்லப்பா அவர் பக்கம் தான் இருக்கிறாரு. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ் ஒரு தனி நபர்ண்டு, அவர் ஒரு முக்குளத்து சமுதாயம் பழம்பொருந்திய நபர். ஆனால் இப்போ சொன்னீங்களே பூரா கருங்காலிகள், இந்த கருங்காலி பூரா தனி நபர்கள். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் நீங்கள் சொன்னாலும் பூரா தோப்பாங்க. இது சத்தியம். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இவங்க ஒரு ஆள் கூட ஜெயிச்சுட்டு வர முடியாது. எல்லோரும் தோல்வியை தள்ளிவிட்டு அரசியல் அனாதையாக தெருவில் நிற்க போகிறார். இதற்கு பாஸ் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். இதுதான் நடக்க போகிறதான் சொல்கிறேன். ஒரு கடைசி கேள்வி, நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பன் சொல்லும் பேசும்போது நான் 2024 தேர்தலில் வந்து நிற்க மாட்டேன்னு சொன்னேன். என் வீட்டுக்கு வந்து விடிய என்கிட்ட பேசினாங்க, என் பசங்களையும் என் மருமகனையும் கூப்பிட்டு வச்சு பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஓபன்னீர்செல்வத்தை கன்வின்ஸ் பண்ணி ராமநாதபுரத்தில் நிற்க வச்சது யார்? அது அண்ணன் ஓபிஎஸ்ஸை தான் கேட்கணும். ஏன்னா நாங்களாம் போய் வேலை பார்த்தோம். ஆனால் நாங்கள் கடுமையாக ராப்போல விழிச்சிருந்து கடுமையாக வேலை பார்த்தோம்.
அது யார் நிற்க சொன்னாங்கன்றது எங்ககிட்டயும் அவர் சொல்லலை, ப்ரெஸ் மீட்லேயும் அவர் சொல்லலை. அண்ணாமலையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. யார் சொன்னாங்கன்றது அண்ணன் ஓபிஎஸ் தான் பதில் சொல்லணும். உசிலம்பட்டி தொகுதியில் உதயசூரன் நிற்கிறாரா ஐயப்பன்? அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் தான் பதில் சொல்லுவார். இல்லை, இது உங்களை பற்றி தானே. அதாவது உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணன் வழியில் தான் அந்த முடிவு எடுப்போம். அவர் இன்னும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லலை. அவர் எப்படி சொல்ல நாளைக்கு வந்து அவர் தேர்தலை புறக்கணிச்சிட்டு வெளியில் இருப்பான்பாண்டாலும் அதுக்கு நாங்கள் ஓகே சொல்லிட்டு தான் போவோம். அதில் ஒன்றும் அதுக்காக நான் வந்து எங்கள் அண்ணன் என்னை தேர்தல் நிற்க வேணாம்ட்டார், அதனால் நம்ம வேறு பக்கம் போயிடும், அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதில் வந்து வேத வாக்காக எடுத்து நான் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் பின்னால் செயல்படுவேன். சட்டப்பேரவையில் மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து உங்களுடைய ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. அதிமுக கரவேட்டியை கட்டிட்டு திமுக வெற்றி பெறும் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் திமுக பக்கம் நாங்கள் போனால் என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கீங்க. ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். நினைவு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.